ஒரு கிராமத்தில் கொல்லன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். இரும்பு ஜாமான்கள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தான். அவனுக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி இருந்தாள். அவன் வாழ்க்கை உழைப்பும் காதலும் ஊடலுமா மகிழ்ச்சியாய் வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது. கொல்லப்பட்டறை தொழில் ஒரு சமயம் நலிவுற்றது. அன்றாட உணவுக்கே வறுமை என்ற நிலை வந்து விட்டது. கொல்லன் சோகமாகிவிட்டான். அதை கண்ட மனைவி ஆறுதலாய் பேசினாள். எதுக்கு கலங்குறீங்க? இந்த தொழில் இல்லைன்னா என்ன? பக்கத்து காட்டில் போய் விறகு வெட்டி அதை அக்கம் பக்கத்து கிராமத்தில் விற்றா 4 காசு கிடைக்குமே, அதை வச்சு ராஜாவாட்டம் வாழலாமே என்றாள். புது நம்பிக்கை புது உற்சாகம் கொல்லன் உள்ளத்தில். கொல்லன் இப்போது விறகு வெட்டி ஆனான். அந்த தொழிலில் ஓரளவு வருமானம் கிடைத்தது. வீட்டில் தினமும் சோளக்கஞ்சி கொள்ளு துவையல், கூடவே மனைவியின் சிரித்த முகமும் கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் சற்றே சோகமும் இருந்தது. ஒரு நாள் ஊடலும் சரசமுமாய் இருந்த வேளையில் மனைவி கேட்டாள், மாமோய், இன்னும் உங்கள் மனசு ஏதோ சோகமாய் இருப்பது போல தெரியுதே. விறகு வெட்டியான நம்ம கொல்லன் சொன்னான், பட்டறை தொழில் நல்லா இருந்த காலத்தில் நம்ம வீட்டில் தினம் நெல்லிச்சோறும் கறி குழம்புமாய் இருக்கும். இப்போ இப்படி வயிற்றை கட்டி வாழுறோமே, அதுதாண்டி குட்டியம்மா மனசுக்கு என்னவோ போல இருக்கு. கண்ணு கலங்காதீங்க, என்னோட நகையை விற்றா காசு கொஞ்சம் கிடைக்குமே, அதை மூலதனமாக போட்டு நாம் ஒரு விறகு கடை வச்சிடலாம். காட்டில் விறகு வெட்டுற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போடுவோம். கடைன்னு ஆகிட்டா எந்த நேரமும் ஜனங்க விறகு வாங்க வருவாங்க, நமக்கு நல்லபடியாக வருமானம் கிடைக்கும் என்றாள். மீண்டும் புத்துணர்ச்சி நமது கொல்லனின் உள்ளத்தில். விறகு வெட்டியானவன் இப்போது விறகு கடை முதலாளி ஆனான். வருமானம் பெரியது. அப்புறம் என்ன, வீட்டில் கரிசோறு தான். ஆனால் வாழ்க்கை அடுத்தடுத்த சோதனைகளை ஏற்படுத்தாமல் விட்டுவிடுமா என்ன? வந்தது கெட்ட நேரம். விறகு கடையில் தீ விபத்து. அத்தனை மூலதனமும் கறிக்கட்டையாகிவிட்டது. தலையில் அடித்து கொண்டு அழுதான் விறகு கடை முதலாளி. நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொன்னார்கள். கலங்காதே நண்பா, மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கை நடத்து, எதிர்காலத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் என்றார்கள். மனைவி வந்தாள். கண்ணீரை துடைத்தாள். அவன் தலை சேர்த்து நெஞ்சோடு கட்டி அணைத்தாள். கண்ணீர் மல்க சொன்னாள், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு அழுறீங்க? விறகு எரிஞ்சு வீணாவா போயிருச்சு? கரியாத்தானே ஆயிருக்கு. நாளிலிருந்து கறி வியாபாரம் பண்ணுவோம். தன் தலை நிமிர்ந்து அவளின் முகத்தை பார்த்தவனுக்கு மீண்டும் வாழ்வில் ஒளி தெரிந்தது. ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் அன்பு செலுத்தவும் அன்பான மனைவி அமைந்தால் முடங்கி கிடக்கும் மூடனும் கூட எவரெஸ்ட் சிகரம் தொடுவான். இதுபோல பல கதைகளை படிப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.